ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஜல்லிக்கட்டு பார்க்க போகிறோம். அது ஜல்லிக்கட்டில் மஞ்சு விரட்டு பார்க்க போகிறோம். திருமயம் பக்கத்தில் இருக்க சூரக்குடி அப்படிங்கிற ஊரில் தான் வந்து மஞ்சு விரட்டு நடக்கிறதாக தகவல். இது வரைக்கும் மஞ்சு விரட்டு பார்த்ததே இல்லை. ஜல்லிக்கட்டு பார்த்துருக்கேன், ஆனால் மஞ்சு விரட்டு பார்த்ததில்லை. ஸோ அதுதான் நேரில் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. நம்ம ஃப்ரெண்டு வந்து ஜல்லிக்கட்டு சேனல் வந்து வச்சுருக்கான். ஸோ அதில் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவான். அதுக்காக வந்துட்டு அவன் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். சரி நானும் வரேன்டா அப்படி, நானும் பார்த்ததில்ல, நானும் வரேன் அப்படின்னு. சரி ஓகேவா, 2 பேரும் போகலாம் அப்படின்னா. அதான் அப்படியே பைக் எடுத்து கிளம்பிட்டோம். ஆனால் காலையில் சீக்கிரமாக கிளம்பணும், ஏன்னா அவங்க சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னாங்க. அதனால் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். பட்டு மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ நாளும் மழையே இல்லை. இன்றைக்கி வந்து மழை தூரல் ஆரம்பிச்சிருச்சு. கோபுரம் வேறு இருக்குது. அணையாமல் இருந்தால் சரி. லைட்டாக தான் தூரல் போடுது, பார்க்கலாம். இப்போ வந்து எங்கேருந்து போயிட்டுருக்கோன்னா, நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்துட்டோம். வந்து காலையில் ரொம்ப இருட்டாக இருக்கும். சரி அப்புறம் வ்ளாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் மழை வந்து வர மாதிரி இருந்ததா, சரி ஒரு இன்ட்ரோ வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் ஒரு ரெக்கார்டிங் போட்டேன். ஆனால் மழை வந்து தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு 4 நாளைக்கு வந்து மழை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து மழை வரும். ஆனால் தொடர்ந்து வருமானு தெரியல. பட்டு மழை பெஞ்சிட்டு தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகிக்கணும். அதனால தான் நான் ரெயின் கோட்லாம் எடுத்து மாட்டிட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே மழை வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரெயின் கோட் எடுத்து மாட்டி கிளம்பிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ 6 மணிக்கு தான் கிளம்புறோம். ஆனால் இப்போவே என்ன இருட்டாக இருக்குது. விடிகிற மாதிரியே தெரியல. இங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அந்த ஊருக்கு. ஆனால் ஒரு 7 மணிக்கு அங்கே போய் ரீச் ஆகிடலாம் அப்படின்ட்டு தான் சீக்கிரமாக கிளம்பி போகிறோம். ஒரு 10 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம், அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே இருக்கோன்னா திருச்சி டு மதுரை பைபாஸில் இருக்கோம். ஸோ இந்த ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா வளநாடு, அது கைகாட்டி. ஸோ இதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக போகணும் அந்த பக்கம். இந்த பக்கம் போகணுமா, இந்த பக்கமா அந்த பக்கமாடா தெரியலையே. அந்த பக்கம்தான். இதில் ஒரு ரோடு உள்ள இந்த பக்கம் ரைட்டில் கட் ஆகும். இதில் போனோம்னா வளநாடு போயிடலாம். இதிலே வந்து வளநாடு, அடுத்து பாலக்குறிச்சி, பொன்னமராவதி, திருமயம். அதுதான் இன்றைக்கி ரூட்டு நமக்கு. அதுதான் போக போகிறோம். ஒரு 7:30 மணிக்குள்ளே போயிட்டோம்னா கூட போதும். ஏன்னா ஜல்லிக்கட்டு தான் ஸ்டார்ட் பண்ண லேட் பண்ணுவாங்க. அது ஒரு 9 மணி கூட ஆகலாம். ஆனால் மஞ்சு விரட்டு வந்து இந்த மாதிரி பெரிய குளம் இந்த மாதிரி ஏரியாவில் தான் வந்து வைப்பாங்க. அதனால் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிட வாய்ப்பு இருக்குது. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமே முடிச்சுருவாங்க. அதனால் அந்த டைமிங்கில் அங்கே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மாடெல்லாம் அவுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளே போகிறது கொஞ்சம் சிரமம். ஏன்னா எங்கேருந்து எந்த மாடு வரும்னு சொல்ல முடியாது. சடனாக உள்ளே வந்துடும். நான் அது வீடியோலாம் நிறையா பார்த்துருக்கேன், பயங்கரமாக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் வந்து நேரில் பார்க்க போகிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கூட போட்டுருங்க. இந்த ஹெல்மெட்டில் சுத்தமாக ஒன்றுமே தெரியலைங்க, புகையாக தெரியுது வைசரில். இந்த பக்கம் ஏரியா வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் சின்ன சின்ன ரோடாக தான் இருக்குது. பட் ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி எல்லா ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோயிலாக இருக்குது. எல்லா கோயிலுமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய கோயிலாக தான் இருக்குது. நல்லா இருக்குது. நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 1.5-2 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் அந்த விரட்டு விடுற இடம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஊருக்குள்ளே போய் யார்கிட்ட கேட்டால் தான் சொல்லுவாங்க. பட் மாடி ஏற்றிட்டு போகிற மாதிரி எந்த ஒரு யாருமே காணோம். வண்டி எதுவுமே இன்னும் வரைக்கும் பார்க்கல.
கைஸ் இங்கேயே சாப்பிட்டு போயிடலான்னு பார்க்குறோம். ஏன்னா அப்புறம் அங்கே உள்ளே போயிட்டோம்னா டைம் ஆயிரும், திரும்ப வந்து சாப்பிட முடியாது. அதனால் இங்கே இட்லி வச்சுருக்காங்க அக்கா, இங்கே சாப்பிட்டு போயிடுவோம். கைஸ் இதான் வந்து குன்றக்குடி, முன்னாடி தெரியுது பாருங்கள் மலை, அதான் வந்து குன்றக்குடி முருகன் கோவில், அதான் நினைக்கிறேன். இன்னும் இந்த பக்கம் இருக்க வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, அப்படியே பழங்காலத்து வீடுகளாக இருக்குது. இதெல்லாம் ரைட்டில் போகணும் நம்ம. ஸோ இது எந்த ரோடுனா, இது வந்து NH பைபாஸ் ரோடு அவுட்டரில் போகுது, அங்கே போகிற ரோடு இது. இது வந்து திருப்பத்தூர் ரோடு. அப்பா அப்பா பாப்பா, ஊருக்குள்ளே வந்தாச்சு. ஸோ மாடெல்லாம் நிறைய பேர் பிடிச்சிட்டு போகிறாங்க. ஸோ இன்னும் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன், மணி 9 மணி ஆக போகுது. நான் வந்து லேட்டாக ரொம்ப தூரம் போகணுமோன்னு நினச்சேங்க. ஏதோ ஒரு 20 நிமிஷத்தில் வந்துட்டோம், 10 நிமிஷத்தில் வந்துட்டோம். பேரிகார்டெலாம் போட்டிருக்காங்க. இங்கே தான் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஊரை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. இங்கே ஒரே சவுண்டாகவே இருக்கும், ஒரே சத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே போயிட்டுலாம் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். விரட்டு எப்படி நடக்குன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. ஜல்லிக்கட்டு கூட இப்போ நிறையா பார்த்துருக்கேன், பட் விரட்டு எப்படி விடுவாங்க என்னன்னு தெரியல. மாடெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டுருக்குறாங்க. அங்கே தான் நடக்கும் போல். இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாங்க, போயிட்டே பார்த்தலாம். இதில் போகணுமா? எல்லாம் நேற்றுக்கிழமை துண்டு வச்சுக்கிட்டு இருக்கா, இப்போ கொண்டாந்து கட்டுங்கப்பா. அதேமா இங்கே தான் கட்டிருக்காங்க. மாடு சொல்ல நிக்கிற இடத்துல மாடு சுத்தினா வண்டியெல்லாம் அது வண்டி பார்க்கிங் போட்டுருமா? எங்கே பார்க்கிங் போடுறது? வண்டி உள்ளே போட்டுருமா? எங்கே போடுறது? அந்த வீட்டில் கேளு. இன்னும் யாருமே வரலைங்க, நம்ம தான் ஃபஸ்ட்டு. வந்திருக்கும் காரைகள் தாங்களது தொழிலுக்கு கொண்டு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவங்க அமர்ந்திருக்கும் டாடா ஏசியெல்லாம் ஒரு பக்கத்து போட்டுருவேன். டாடா ஏசியெல்லாம் உள்ள வந்தா பயனெடுத்துருவாங்க. ஏன் அவங்கள்ட்ட கேள்றா, நாங்கள் பொறுப்பு இல்லை, கமிட்டி பொறுப்பு இல்லை. டாடா ஏசி எந்த வண்டி உள்ள வந்தாலும் பயனெடுத்தாங்கன்னா நிர்வாகம் பொறுப்பு இல்லை. அப்படி ஓரமாக பார்க்கிங் போட்டோம்னா பிரச்சனை இல்லை. டாடா ஏசி உள்ள வந்தா நாங்கள் பொறுப்பு இல்லை, எல்லாத்தையுமே ஏன் கொடுத்துட்டு போயிடலாம். ஃபைனலி உள்ளே வந்துட்டோம். ஸோ இது வந்து விரட்டு வந்து கிரவுண்டு இப்படி தான் இருக்கும் போல். நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ஸோ சூப்பராக இருக்குங்க, ஏரியா சூப்பராக இருக்குது. ஆனால் வெயில் தான் பயங்கரமாக வரும்னு நினைக்கிறேன். நம்ம ஏரியா சைட்லாம் வந்து மழை பெஞ்சிச்சு, இங்கே வந்து வெயிலாக இருக்குது.
கைஸ் மஞ்சு விரட்டு சிறப்பாக முடிஞ்சு பயங்கரமாக இருந்துச்சுங்க. சரியான சம்பவம் ஆகிப்போச்சு. செம்ம த்ரில்லிங்காக இருக்குது. ஜல்லிக்கட்டெல்லாம் என்ன ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு வேறு ரகம். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் பயமாக இருந்தது கொஞ்சம். செம்ம த்ரில்லிங்காக இருக்குது. எங்கேருந்து எந்த மாடு வரும்னு சொல்ல முடியாது. நான்லாம் ஒரு வண்டி டாடா ஏசிலே மேலே இருந்துக்கிட்டேன். இந்த பக்கம் வராங்க. இன்னும் கூட்டம் இருக்கு, பயங்கரமாக இருக்கு. எத்தனை பேர் வந்துருவாங்க தெரில, ஆயிரக்கணக்கம், 10,000 பேருக்கு மேலே இருக்கும். அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து மஞ்சு விரட்டு பார்த்தேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவல். ஸோ ரொம்ப நாள் ஆசை வந்து இது மாதிரி மஞ்சு விரட்டு வந்து நேரில் பார்க்கணுன்னு. வீடியோவில் பார்த்துருக்கேன், பட்டு அந்த வாய்ப்பை வந்து இன்னைக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து யாராவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அதையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். கைஸ் ஃபைனலி வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ வந்து லைஃப்பில் வந்து இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கிடச்சதில்ல. ஹாப்பியாக இருந்தது, செம்ம த்ரில்லிங்காகவும் இருந்தது. ஸோ வந்து இது மாதிரியான ஜல்லிக்கட்டு, இது மஞ்சு விரட்டு இதில் வந்து பார்க்க வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஸோ அங்கே உள்ளே போனதும் தெரில, எவ்வளோ நேரம் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே இருந்திருப்போம். ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு எதுவுமே ஞாபகத்துக்குமே இல்லை. ஸோ வந்து எல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. ஸோ நீங்களும் வந்து லைஃப்பில் ஒரு டைமாவது வந்து இந்த ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டுலாம் வந்து நேரில் போய் பாருங்கள். ஸோ வீடியோவில் பார்க்குறது வந்து வேறு, இருந்தாலும் அந்த ஆம்பியண்ட்டில் போய் இருந்து பார்க்கும்போது வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ வந்து முடிஞ்சால் நீங்களும் நேரில் போய் பாருங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரியான கண்டென்ட் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரியான புது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வந்து வேறு என்ன வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாங்கிறதையும் சொல்லுங்கள். முடிஞ்சால் நானும் அதை ட்ரை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து லைஃப்பில் வந்து எதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்காது, நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை தான் வந்து செஞ்சு பார்க்கணுன்னு எனக்கும் ஆசைப்படும். ஸோ நானும் ஆசைப்படுவேன். ஸோ அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் பாய்.